சிரிக்கலாம். எனக்கு முன்னே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ ரொம்ப ஓவராக பிஸி இருக்குது அந்த வீடியோவில். சரி, திருப்பரங்குன்றம் வெரி டிசப்பாயிண்டட், வெரி டிசப்பாயிண்டட், வெரி டிசப்பாயிண்டட். நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அதாவது யூஎஸ்லலாம் இந்தியன் தமிழ்நாடு எல்லாம் நல்லா படித்து வந்திருக்காங்க. பட் இங்கே கூட வேலை செய்கிறாங்க. பட் ஆல் அது வந்து என்னென்னா, தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றிட்டாங்க. அது பேர் என்னது, செக்குலரிசம் இது அது பேர் என்னது, எல்லாம் செக்குலரிசம். வாயில் வர முடியுது. இந்த நாட்டில் அது பக்கே பண்ண மாட்டோம். மலேசியாவில் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வாயில் வர முடியுது. ஸோ நீங்கள் வந்து அது வந்து நம்ம இந்து மதம் மட்டும், இந்து இது பின்பற்ற சனாதன பின்பற்ற மக்கள் மட்டும்தான் அது ஃபாலோ பண்ணுறோம். மித்த மத சார்ந்தவர்கள் ஃபாலோ பண்ணல. ஸோ அவங்க எப்படி வந்து அவங்களோட இதை வந்து பெருக்கணும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2047 பாகிஸ்தானோட இந்தியா ஆக்கிரமிக்கணும்ன்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் எனக்கும் தெரில. ஸோ திருப்பரங்குன்றம் வெரி டிசப்பாயிண்டட். அது நடந்துடக்கூடாது, எனக்கு தெரில. ஸோ இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களால் நீங்கள் பண்ண விஷயம்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. நீங்கள் ஓட் பண்ண கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அதுதான் அவங்க அதாவது அவங்க வந்து ஓட் பேங்க், அது வந்து மைனாரிட்டி ஓட் பேங்க், அதாவது நீங்கள் முஸ்லீம் இல்லாத ஓட்டுக்காக அவங்க வந்து இதுமாரி பண்ணுறாங்க. அது உங்கள் தப்பு தானே. நீங்கள் உண்மையான ஆட்களுக்கு ஓட் போட்டிருந்தால் அதுமாரி நடந்திருக்காது. ஸோ நான் காசு வாங்கி தான் ஓட் போடுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எதில் உண்மை தெரியாது. பட் நீங்கள் சூஸ் பண்ண தலைவர் வந்து ராங்களா, குடும்ப ஆட்சி. இந்த ராகுல் காந்திலாம் இருக்காங்களே, அவங்களாம் குடும்ப ஆட்சி, உங்களை பார்த்துக்க மாட்டாங்க. உங்களும் அண்ணாமலாம் கண்ணுக்கு தெரியாது. உங்கள் எடப்பாடிலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அவங்க வந்து அந்த படம் நடிக்கலாம் கண்ணுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது விஷயம் பார்க்கும்போது. ஏன்னா தமிழ்நாடு, திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் நாங்கள் இங்கேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். அங்கே தீபம் ஏற்றுனா நம்ம இங்கே தீபம் ஏற்றுவோம். ஸோ லைக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அதாவது எத்தனை 2000 வருஷம் மேலே இது இருந்துச்சு, இனிமேலும் இருக்கும். சில இதெல்லாம் வரும், ஆனால் மீண்டும் வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மக்கள் என்ன வெயிட் சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வாட்டி எலெக்ஷன் போது தயவுசெய்து, நான் பிஜேபிக்கு ஓட் பண்ண சொல்லலை, அதாவது இந்த திராவிடம், இந்த விஜய் அது புதுசாக வந்திருக்கேன் ஹீரோ, அவருக்குள்ள ஓட் போட்டுறாதீங்களா. எடப்பாடி இல்லைனா பிஜேபி தவிர மற்றெல்லாம் ஓட் போடுங்க. அதாவது பிஜேபி டிஎம்கே ஓட் போடாதீங்க. எனக்கு பிஜேபிலாம் தேவையில்லை. எஸ்லாம் வந்து அந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறவங்க வந்து எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஃபேராக இருக்கணும் எல்லா மதத்துக்கும். ஓகேவா? ஓட் பேங்க் பார்க்கக்கூடாது. ஆனால் மோஸ்ட்லி ஓட் பேங்க் தான் பார்ப்பீங்க. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன், என்னோடய ஆதரவு சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப நியூஸில் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே என்னோட மற்ற நாங்கள் மலேசியாவில் சைனீஸ் மில்லியெல்லாம் இருக்கும்ல, அவங்க கேட்குறாங்களே என்ன அது நடந்துக்கிட்டு இருக்குல்ல இங்கே அங்கே. ஸோ எங்களுக்கு வெக்கமாக இருக்குது பார்க்கும்போது ஆக்சுவலி. ஸோ தயவுசெய்து வந்து நீங்கள் அடுத்த வாட்டி ஒரு லீடரை நல்ல ஒரு லீடரை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நல்ல தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை உலக லெவலுக்கு கொண்டு போகலாம். நீங்கள் வந்து நான் என்ன சொல்ல தெரியும், வெளிநாட்டு வந்த கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியும். நம்ம கலாச்சாரம் கொண்டு நம்ம கலாச்சாரம் வந்து உலக லெவல் பலரும். நம்ம அதான் பெருமை. டிஷர்ட் போட்டுக்கிட்டு அது என்ன கலாச்சாரம், அது என்ன காட்டுறீங்க நீங்கள்? பேசாமல் பிஎன்பி எனக்கு புரியல. ஸோ தட்ஸ் ஆல். ஓம் நம சிவாய. இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க.